சற்றுமுன் வெளியான தகவல். எதிர்காலத்தை எண்ணி கவலை வேண்டாம். இருக்கவே இருக்கு சூப்பர் திட்டம். அத சொல்லி தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. அரசு செயல்படுத்தி வரும் இந்த திட்டத்தில் நீங்கள் முதலீடு செய்தால் லட்சக்கணக்கில் வருமானம் கிடைக்கும். வரி சலுகையும் பெறலாம். அனைவருக்குமே தங்களுடைய எதிர்காலம் பற்றிய அச்சம் இருக்கும். எதிர்காலத்தில் குடும்ப செலவுகளை எப்படி நிர்வகிப்பது என்று இப்போதே கவலைப்படுவார்கள். அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் எதிர்காலத்திற்கு உங்களை தயார்படுத்தும் சில முதலீடு விருப்பங்கள் உள்ளன. அது பொது வருங்கால வைப்பு நிதி திட்டம் மிக முக்கியமான ஒன்றாகும். இத்திட்டத்தில் ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 1,00,000க்கும் அதிகமான வரியில்லா வருமானம் கிடைக்கும். இத்திட்டம் அரசாங்கத்தின் பாதுகாப்பான முதலீட்டு விருப்பம் என்பதால் மக்களிடையே அதிக வரவேற்பை பெற்றுள்ளது. இது உத்தரவாதமான வருமானத்தை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் வரி சலுகைகளையும் வழங்குகிறது. இத்திட்டத்தில் முதலீடு செய்வதன் மூலம் பெரிய தொகையை ஈட்ட முடியும். இது நீண்ட கால முதலீடு சேமிப்பு திட்டமாகும். இது வருமான வரி சட்டம் 1961 பிரிவு 80C இன் கீழ் வரி விலக்கு அளிக்கிறது. நீங்கள் பிபிஎஃப் திட்டத்தில் வங்கி அல்லது தபால் அலுவலகத்தில் எளிதாக கணக்கு திறக்கலாம். பிபிஎஃப் திட்டத்திற்கான முதலீட்டு வரம்பு ரூபாய் 500 முதல் ரூபாய் 1,50 லட்சம் வரை உள்ளது. பிபிஎஃப் கணக்கில் லாகின் காலம் 15 ஆண்டுகள் ஆகும். இதற்கு பிறகு உங்கள் வசதிக்கேற்ப ஒவ்வொரு 5 வருடங்களுக்கும் முதலீட்டை நீடிக்கலாம். இது முதலீட்டின் மீதான முழுமையான கட்டுப்பாட்டை உங்களுக்கு வழங்குகிறது. 15 ஆண்டுகளுக்கு முன் பிபிஎஃப் திட்டத்தில் இருந்து தொகையை திரும்பப் பெற முடியுமா இல்லையா என்ற கேள்வி பெரும்பாலான முதலீட்டாளர்கள் மத்தியில் உள்ளது. பிபிஎஃப் கணக்கிலிருந்து 5 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நிதியாண்டில் ஒரு முறை பகுதியளவு திரும்ப பெறுவதற்கான விருப்பம் கிடைக்கும். இது தவிர புதிதாக முதலீடு செய்யாவிட்டாலும் 15 ஆண்டுகளுக்கு பிறகும் கணக்கை தொடங்கலாம். பிபிஎஃப் திட்டத்தின் கீழ் ரூபாய் 1,50 லட்சம் வரை வரியில்லா வருமானத்தை பெறலாம். ஏனெனில் அதன் வட்டி மற்றும் முதிர்வு தொகை முற்றிலும் வரி விலக்கு பெறும். இதற்காக ஒவ்வொரு ஆண்டும் ரூபாய் 1,50 லட்சம் முதலீடு செய்ய வேண்டும். இது 15 ஆண்டுகளுக்கு தொடரும். இதனுடன் நீங்கள் ஏப்ரல் 1 முதல் 5ஆம் தேதிக்கு இடையில் முதலீடு செய்வதையும் நினைவில் கொள்ள வேண்டும். இதன் மூலம் ஆண்டு முழுவதும் வட்டியின் அதிகபட்ச பலனை பெறுவீர்கள். 15 வருடங்கள் நிறைவடைந்த பிறகு கணக்கை 5 முதல் 5 வருடங்களாக நீடித்து முதலீட்டை தொடரலாம். இந்த செயல்முறையை 35 ஆண்டுகள் தொடரலாம். நீங்கள் ஆண்டுதோறும் உங்களின் மொத்த தொகையின் மீதான வட்டியை திரும்பப் பெறலாம். 7.1% வட்டி விகிதத்தில் உங்கள் மாத வரியில்லாத வருமானம் ரூபாய் 1,34,295 இருக்கும். இதற்கு பிறகும் உங்கள் அசல் தொகை பாதுகாப்பாக இருக்கும். நீங்கள் வழக்கமான வருமானத்தையும் பெறுவீர்கள். அது மட்டுமல்லாமல் மகளிர் பிங்க் ஆட்டோ ஸ்டாலின் கொடுக்கும் ஸ்பெஷல் கிஃப்ட். அதை சொல்லி தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சர்வதேச மகளிர் தினத்தை ஒட்டி சென்னையில் உள்ள பெண்களின் வசதிக்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சிறப்பு பரிசு ஒன்றை ஏற்பாடு செய்துள்ளார். பெண்கள் பலரும் பெரிதும் ஆர்வத்துடன் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய நடவடிக்கை. சென்னையில் பிங்க் ஆட்டோ திட்டம் முதல் கட்டமாக அறிமுகம்.
பெண்களே ஓட்டுநர்களாக இருப்பர் என்பது கூடுதல் சிறப்பு. அதாவது பெண்களின் முன்னேற்றத்திற்காக தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இருப்பினும் அவர்களின் பாதுகாப்பு விஷயத்தில் 100% உறுதியளிக்க முடியாத நிலை காணப்படுகிறது. இந்த விஷயத்தில் அரசு மற்றும் காவல்துறைக்கு உதவியாக பொதுமக்களும் கைகோர்த்து செயல்பட வேண்டியது அவசியம். சமீபத்தில் கூட கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு வெளியே காத்திருந்த இளம்பெண்ணை ஆட்டோவில் கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். இந்த வழக்கில் 3 பேர் கைது செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. எனவே பெண்களுக்கான பாதுகாப்பு மற்றும் பயண வசதிகளை உறுதி செய்ய புதிய புதிய முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டுள்ளன. இந்த சூழ்நிலையில்தான் தமிழக அரசு கொண்டு வரும் பிங்க் ஆட்டோ திட்டம் பெரிதும் கவனம் பெற்றுள்ளது. இந்த ஆட்டோக்களை பெண்களே ஓட்டி வருவர். பெண்கள் பயணம் செய்ய மிகவும் உதவிகரமாக இருக்கும். இந்த திட்டத்தை மகளிர் ஆட்டோ என்றும் அழைக்கின்றனர். இது வரும் மார்ச் 8ஆம் தேதி சர்வதேச மகளிர் தினத்தை ஒட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். இது பெண்களுக்கு சுய தொழில் வாய்ப்பை உருவாக்கி தருவது கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த திட்டத்தை கடந்த ஆண்டு சட்டமன்ற கூட்டத்தொடரில் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் அறிவுறுத்தினார். முதல் கட்டமாக 250 பெண் ஓட்டுநர்கள் தேர்வு செய்யப்பட்டு பிங்க் ஆட்டோ சேவையை வழங்குகின்றன. இவர்களுக்கு ஆட்டோக்கள் வாங்க 1 லட்சம் ரூபாய் வரை மானியம் வழங்கப்படும். இந்த திட்டத்தின் கீழ் சிஎன்ஜி அல்லது ஆட்டோக்களை வாங்கிக் கொள்ளலாம். பிங்க் ஆட்டோ சேவையை சென்னையில் உள்ள ரயில் நிலையங்கள், பேருந்து நிலையங்கள் உள்ளிட்ட பொது இடங்களில் பெற முடியும். முழுவதும் பிங்க் நிறம் பூசப்பட்டிருக்கும் என்பதால் பெண்கள் தங்கள் பயணத்திற்கு எளிதில் அடையாளம் கண்டு கொள்ளலாம். இந்த ஆட்டோக்களில் ஜிபிஎஸ் வசதியும் இடம்பெற்றுள்ளது. மேலும் 181 என்ற உதவி எண்ணும் அளிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகர போலீசாரின் நேரடி கண்காணிப்பில் பிங்க் ஆட்டோக்கள் இயக்கப்படும் என்பதால் பாதுகாப்பான பயணமாக அமையும் என்கின்றன. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள். ரைட் சைடில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ் இருக்கும். அதான் சப்ஸ்கிரைப் பட்டன். அது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வரும். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் செக்ஷனில் இன்னும் உங்களுக்கு வேற என்னென்ன செய்திகள் தேவைப்படுதோ அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நாங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக வீடியோஸ் போடுறோம். மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க.